இருக்கிற இடம் வந்து மட்டுவில் வடக்கு. இது தோப்பழங்கன்ற பிரதான ரோட்டு. இது சரசாலையும் மட்டுவிலையும் இணைக்கிற பிரதான வீதி. இதால் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இந்த முருகன் கோயிலுக்கு வர சனங்கள் குறைஞ்சது 30 வருஷம் தாரே காணாமல் இருக்குது. பிரதேச வீட்டை முறைப்பாடு செய்திருக்கிறோம், ஆடியேட்ட முறைப்பாடு செய்திருக்கிறோம், ஆளுநர்கிட்ட கூடி முறைப்பாடு செய்து இதுவரைக்கும் இந்த ரோட்டு வெறும் அனாதையாகத்தான் கிடக்கு. இந்த ரோட்டு கிட்டத்தட்ட 30 வருஷமாக கிடக்கு. வந்து போட்டுத்தாரம்னு சொல்லி கடந்த காலம் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்பிபி அரசாங்கம் தாங்கள் வந்த உடனே இந்த ரோட்டை தார் ரோட்டாக மாற்றி தாரமென்று மக்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அவர்களுக்கு கணிசமான வாக்குகளை வாரி வழங்கினார்கள். ஆனால் அவர்கள் வந்து 6 மாதமாகவும் ஆச்சு. இந்த ரோட்டு பக்கமே ஆக்கள் வரவில்லை. இதுக்கும் கடிதம் கொடுக்க வாசியாளர் கடிதம் தான். விசேட பொருளாதார மத்திய நிலையம் இது 3வது கடவையாக திறக்கப்பட்டது. மொத்தம் 20 கடை. தற்போது 6 கடை தான் இயங்குகிறது. அதிலேயும் பிரதானமாக ஒரு வியாபாரி மட்டும்தான் இங்கே அனைத்து இடமும் சாமானை கொடுக்குறாள். இது என்னென்னு சொன்னால் இந்த 3வது கடை திறக்கப்பட சரியான திட்டமிடல் காரணம் இல்லாத காரணத்தால் தான் இந்த மத்திய நிலையம் உறங்கு நிலையில் இருக்கிறது. இது வந்து மத்திய நிலையம் என்பது மத்திய அரசாங்கத்திட்ட இருக்க தேவை. இது இந்த எல்லை பிரதேசம் சாவகச்சேரி பிரதேச ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசம் என்றபடியால் இந்த இடத்தை வந்து சாவச்சேரி பிரதேச சபைக்கு கையளிக்க வேண்டும். அப்போத்தான் அந்த சாவச்சேரி பிரதேச சபை என்ன செய்யும் சொன்னால் சிறந்த வியாபாரிகளுக்கு இந்த இடங்களை கொடுக்கும். இது வேறு இடங்களில் பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு இங்கே கொடுத்தபடியால் அவை அந்த பிஸ்னஸை பார்க்குறதோ இதை துறக்கிறதோன்னு தெரியாமல் தான் இருக்கணும். அதாவது தொழில் இல்லாத ஆக்களுக்கு தான் இந்த கடைகளை கொடுக்க வேணும். தொழில் இருக்கிற ஆக்களுக்கு தங்களோட சுகாதாரத்துக்கு யாழ்ப்பாணத்தில் கொண்டு கச்சேரியில் பதிவை கொடுத்தா அவை என்ன ஏதோ கடையை 20 கடையும் கொடுத்து முடிஞ்சாச்சு, எங்கள்கிட்ட வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி தான் இந்த மத்திய நிலையம் 3வது தடவையாக துறக்கப்பட்டது. எமது சந்திரசேகர் அவர்கள் வரும்போது சொன்னார், எனக்கு வேலை மாலை போடுறதும் இல்லை, நாடா வெட்டுறதும் இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி. சாதாரணமாக ஒரு மாலைன்ற விலை வந்து 600 ரூபா. அந்த மாலையை அவர் சட்டி கொடுக்குறதுக்கும் பானை கொடுக்குறதுக்கும் இந்த மத்திய நிலையம் துறந்து மீள துறக்க தேவையில்லை. ஒருக்கா துறந்த சாமானை 3 தரம் துறக்க தேவையில்லை. அவர் மாலை போடுறதுக்கும் நாடா வெட்டுறதுக்காண்டியும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஜாழ் மாவட்டத்தில் செய்து கொண்டு வராது. அந்த பிரதேசத்துக்குரிய இடத்தை அந்த பிரதேசவை கொடுக்க வேண்டியது தானே. ஏன் மத்திய நிலையத்தில் வச்சு இந்த மத்திய நிலையத்தை வீணாக உறங்கு நிலைக்கு ஆக்கினோம்? சாவச்சேரி சபையின் எல்லைக்குட்பட்ட 4ஆம் வட்டாரத்தில் கமலாசனி வீதியில் 3ஆம் குறுக்குத்தெரு முடிவிடத்தில் சபையால் தார் ரோட் விடப்பட்டு முன் வறுமனையாக மணல் பாதையாக காணப்படுவதாலே மாரிகாலங்களில் நீர் தேங்கி நின்று மக்களின் போக்குவரத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதோடு சுகாதார சீர்கேடையும் விளைவிப்பதாக இருப்பதால் இந்த ரோட்டை முன்னுரிமைப்படுத்தி மக்களின் பாவனைக்கு வந்ததாக செப்பனிட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாவச்சேரி பிரதேச சபைக்குட்பட்ட 4ஆம் வட்டாரம் சரசாலை தெற்கு A316 கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வாகையடி வீதி கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியின்படி வெற்றி பெற்ற கட்சியின் உறுப்பினரால் இந்த வீதி முழுமையாக தார் வீதியாக புனரமைப்பு தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டது. பிரதேசவை வெற்றியும் பெற்று இன்று வரை அந்த முயற்சி அவர்களால்
முன்னெடுக்கப்படாது வெறும் குன்றும் குழியுமாகவே வீதி காணப்படுவதனால் மக்கள் பெரும் சிரமத்தின் மத்தியிலேயே போக்குவரத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. இதனை உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றது.